ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ். துப்பாக்கி முனையில் சுற்றி வளைக்கப்பட்ட சரித்திர பதிவேடு ரவுடி. பழிக்கு பழி சம்பவம் நடப்பதை முன்பே தடுத்து தூக்கி சிறையில் அடைத்த போலீஸ். விழுந்ததால் மாவுக்கட்டு ட்ரீட்மெண்ட். அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் சென்னை காவல்துறை. சென்னை கிழக்கு தாம்பரம் இரும்புலியூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி விவேக்ராஜ். இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு தாம்பரம் ஒத்தவாடை தெரு பகுதியைச் சேர்ந்த ரவுடி ரகு என்பவரை பட்ட பகலில் ஓட விரட்டி கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்றார். அதன் பிறகு சிறையில் இருந்து வெளியே வந்து பிரபல ரவுடியாக உருவான விவேக்ராஜ் 2015ஆம் ஆண்டு பாலாஜி என்பவரையும் கொலை செய்துவிட்டு மீண்டும் சிறைக்கு சென்றார். அதன் பிறகும் சிறையில் இருந்து வெளிவந்த அவர் சேலையூர் பகுதியை சேர்ந்த பிரகாஷ் என்பவரை கேம்ப் ரோடு பகுதியில் ஓட விரட்டி படுகொலை செய்துவிட்டு அச்சமே இல்லாமல் காவல் நிலையம் சென்று சரணடைந்தார். மேலும் அவர் சமூக வலைதளங்களிலும் மிரட்டும் வீடியோக்களையும் பதிவு செய்து வந்திருக்கிறார். இதற்கிடையே கடந்த 2019ஆம் ஆண்டு விவேக்ராஜ் தலைமையில் 10 பேர் கொண்ட கும்பல் நெடுங்குன்றம் சதானந்தபுரம் பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தியதாகவும் அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கொலை சம்பவங்கள் மற்றும் குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த விவேக்கின் மீது கொலை வழக்குகள், பெட்ரோல் பாம் வீசியது, கத்தியை காட்டி பணம் பறிப்பது, ஆள்கடத்தல், பிரபல கடைகளுக்கு சென்று மாமூல் வசூலிப்பது என பெரும் அச்சுறுத்தலாக விளங்கி வந்த விவேக்கிற்கு சரித்திர பதிவேடு குற்றவாளி என போலீஸ் முத்திரை குத்தியிருக்கிறது. இதற்கிடையே பல காவல் நிலையங்களில் காவல்துறையினர் தேடி வந்தும் விவேக் தலைமறைவாகவே இருக்க அவரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் லட்சுமிபுரம் என்ற பகுதியில் விவேக் இருப்பதை அறிந்து காவல்துறையினர் அவரை துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து பிடித்திருக்கின்றனர். இந்த நிலையில் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருந்த போது வழுக்கி விழுந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவரது கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட அவரை அன்போடு காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மாவுக்கட்டு போட்டு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கின்றனர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ்.